நம்ம ஈஸ்ட் தாம்பரம் அகரந்தன் லொகேஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெடி டு மூவ் வீடு தேடிட்டு இருக்காங்க. அப்ப மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. டோட்டலா 3 வீடு சேல்ஸ் எடுத்துருந்தோம். இந்த கார்னர் வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது பக்கத்துல இருக்க 2 வீடு தான் அவைலபிளா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வீடு பாத்தீங்கன்னா 3 BHK. அந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 1740 ஸ்கொயர் ஃபீட்டும் 3 BHK ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்திலே லேண்ட் அவைலபிளா இருக்கு. அதை நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் தான். இதே மெட்டீரியல்ல தான் இவங்க பக்கத்துலயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓபன் பண்ணி வந்து உள்ள வந்தீங்கன்னா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பிளஸ் பைக் பார்க்கிங்கும் இதுலயே உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்துடும். இந்த கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் 3 ஃபேஸ் EB லைன் அதே மாதிரி ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா பைப் லைனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க. மெயின் டோர் பாத்தீங்கன்னா தீக்குட் டோர்ல தான் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபேசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. பட் சேல்ஸ்க்கு இருக்க 2 வீடு வந்தீங்கன்னா நார்த் ஃபேஸ்ல உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணி உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஸ்பேசியஸான ஹால்ல 2 பக்கம் பாத்தீங்கன்னா UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கிச்சன் போலாம் வாங்க. சோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்ல கிச்சன் இருக்கு. அதே மாதிரி லேஃப்ட் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல இருக்கு. கபோர்டும் உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இன்டீரியர்ல பண்ணும்போது சூப்பராவே இருக்கும். இந்த கிச்சன்ல உங்களுக்கு பேக் டோரும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட், இதுல ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா பேரிவேர் எஸ்கோ மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேசின் பேரிவேர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி உடனே பாத்தீங்கன்னா 2 பக்கம் UPVC விண்டோ வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு உண்மையாவே அருமையா இருக்கு. லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சுவிட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லெக்ரான் சுவிட்சஸ் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம் வாங்க. ஸ்டெப்ஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியாக்கு லெஃப்ட் சைட்லயே நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் பெட்ரூம்ல போலாம் வாங்க. சோ செகண்ட் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து UPVC விண்டோ லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. சோ தேர்ட் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 பக்கம் UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேஃப்ட் செல்ஃப் இதுல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபோர்த் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல போலாம் வாங்க. இதுதான் ஃபோர்த் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸான ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2 பக்கமும் நமக்கு UPVC விண்டோ இருக்கு. அதே மாதிரி 2 பக்கம் உங்களுக்கு ஸ்லாப் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ட்ரெஸ்ஸிங் ப்ரொவிஷனும் இவங்க செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு உங்களுக்கு சேஃப்டிக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ சேல்ஸ் இருக்க வீட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,20,00,000 ரூபாய் 3 BHKவும் 1,48,00,000 ரூபாய் 4 BHKவும் இவங்க கோட் பண்ணிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செப்பரேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வச்சிருக்க லேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 6,000 கோட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தெரிஞ்சுக்க பில்டரோட டைரக்ட் நம்பர் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.